ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கால் கட்டு சாரி ஒரு ஒரு பெரிய கட்டில் அதில் பாதி நான் எடுத்திருக்கேன். பாதி பொரியலுக்கு பொடி பொடியாக அப்படி அரிஞ்சு நான் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், பொடி பண்ண தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ கடாய் வந்து காஞ்சி ரெடியாக இருக்குது. வானல் எண்ணெய் விட்டு, எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும், ஏன்னா கீரை இல்லையா. இப்போது பொரிஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய், பூண்டு இதை போட்டு நல்லா அது கொஞ்சம் வதங்கி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கீரையை நம்ம போட்டு இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு வதங்கி, அது கொஞ்சம் நல்லா வதங்கி சுருங்கி வந்த பிறகு கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயத்தோட. இப்போ நம்ம இந்த 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வேகட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த காம்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பொடி பண்ண தேங்காயில் 3 ஸ்பூன் வந்து போட்டு நம்ம இப்போ அதை கலரி கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டு அந்த சூட்டில் இறக்கிட வேண்டியதுதான். ரெடி ஆகிடும். சர்வ் பண்ண வேண்டியதுதான். கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து நம்ம சுட சுட சாதத்தில் அப்படியே நம்ம போட்டு அப்படியே பரட்டி கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லை பொரியலாக கூட தொட்டு நம்ம சாப்பிட்லாம். பரட்டி குழந்தைங்களுக்கு, அதாவது ஒயிட் ரைஸில் பரட்டி குழந்தைங்களுக்கு ஊட்டுறது ரொம்ப நல்லது, ஸ்ட்ரென்த்து. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நல்லா அது அந்த தேங்காயும் அதில் நல்லா மிங்கிளாகி வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். Okay friends, very thank you.